நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகும் நாம் தமிழர் கட்சியை கலைக்க சீமான் தயாராகிவிட்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுவதாக சீமான் பேசியது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். முன்னதாக ஸ்ரீரங்கம் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்காரு, எங்களை விட அதிகமாக வாக்கு வாங்கினா ஆட்சி எங்கள் கட்சியவே கலைச்சிடும். அவர் கட்சி கலைச்சிக்க ரெடியாக இருக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு பண்ணி இருக்கிற நிலைகளை எப்படி சார்? இந்தியா முழுவதுமே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 400 தொகுதிகளுக்கு மேற்பட்டு வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஏற்கனவே 5 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது. இந்த 5 ஃபேஸ்லேயே பிஜேபி கிட்டத்தட்ட 310 சீட்டுக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கு வெற்றி. 400 தொகுதிக்கு மேல் பிஜேபி ஒரு வரலாற்று சாதனை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையில் ஒரு வரலாற்று சாதனையை படைக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம், எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் புரட்சியானது இந்த தேர்தலில் நடைபெற இருக்கிறது. 4ஆம் தேதி அது நாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாட்டிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை நாங்கள் டெல்லிக்கு சமர்ப்பிப்போம். சார், தேர்தலுக்கு முன்னாடி 400 இடத்துக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு பாஜக தலைவர் இப்போ நீங்கள் கூட 310 இடம் ஜெயிப்போம் அப்படின்னு நான் 5 ஃபேஸோடு சொல்லியிருக்கிறேன். அதாவது 5 ஃபேஸில் நேற்று எங்களுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பேட்டியில். அதாவது இந்த 5 ஃபேஸ் எலெக்ஷனில் மட்டுமே 310 தொகுதிக்கு மேலே நாங்கள் கிராஸ் பண்ணியிருக்கிறோம். 400 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் இந்த 7 ஃபேஸும் முடிகிறதுக்குள்ளே 400க்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். தமிழக முதல்வர் மேலே இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அது அவருடைய கனவு, பகல் கனவாக தான் இருக்க போகிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் 40 இடங்களில் கூட ஜெயிக்க போகிறதில்ல. திமுகவும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறாரு. மோடி பேசிட்டு தமிழகத்தில் விமர்சனமாக இருக்குது. இப்போ தமிழக முதல்வர் ஆனால் இதுக்கு நான் 3 நாளாக தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பொய்யை சொல்லக்கூடாது. ஒரு முதலமைச்சருக்கு பொய் சொல்வது அழகல்ல. ஒரு முதலமைச்சர் மக்கள் மத்தியில் பிரதமர் அவர்கள் பேசாத ஒன்றை பேசி, அதாவது அவராக பேசினதா திருச்சி சொல்லுவது ஒரு முதலமைச்சருக்கான அழகு கிடையாது. பிரதமர் என்ன பேசினார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது. நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்காரு, எங்களை விட அதிகமாக வாக்கு வாங்கினா ஆட்சி எங்கள் கட்சியவே கலைச்சிடும். அவர் கட்சி கலைச்சிக்க ரெடியாக இருக்கிறாரு. நன்றி.